வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. நம்ம நேற்றோட 6ஆம் வகுப்பு முழுசாக படிச்சுட்டு 100 கொஷின்ஸ் டெஸ்ட்டும் வச்சாச்சு. இனி வரக்கூடியவங்க ஒரு வேளை கம்மியாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 10th டச் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பயுமே நம்ம படிக்கிறத விட நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறதும் கொஷின்ஸை ரீகால் பண்ணுறதும் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் நமக்கு வந்து உதவும். நம்ம 6th வந்து 2 வாரத்தில் முடித்தோம் இல்லையா? அதாவது 14 நாள் கொடுத்து 15ஆவது நாளில் டெஸ்ட் எழுதணும். அக்டோபர் 5 எழுதணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி 10th மொத்தம் 25 நாட்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? 10ஆம் வகுப்பு. அதனால் வந்து 25 நாள் கொடுத்துருக்கோம். 25 நாளில் வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதை நம்ம படிக்க போகிறோம். அக்டோபர் 30 இதோட டெஸ்ட் என்றைக்கு இருக்குன்னா அக்டோபர் 30. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதத்துலேயே செப்டம்பர் நம்ம ஆரம்பித்தது செப்டம்பர் 21 ஆரம்பித்தோம். அக்டோபர் 30 நம்ம 6th 10th முடிச்சிருவோம். சரிங்களா? அக்டோபர் 30 அன்னைக்கு 10th டெஸ்ட்டே எழுதி முடிச்சிருவோம். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம 10th ஃபுல்லாக முடிக்கணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிக்க வேணாம். எப்போ உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ படிங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் உள்ளவங்க படிக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு உள்ளவங்க படிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிங்க. சரிங்களா? கொஞ்சம் இடையில நீங்கள் கொஞ்சம் படித்தா கூட உங்கள் மைண்டில் வந்து தெளிவாக மைண்டில் ஏறணும். அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் அக்டோபர் 30 அன்றைக்கி நமக்கு டெஸ்ட்டு. நான் வந்து பிளான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். அதாவது ஒரு நாளைக்கு சின்ன ஒரு பாடம் சின்னதாக அப்படி தனித்தனி பிரித்து நம்ம படித்தாலே நம்ம 30th அன்றைக்கி எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் அதை எப்படி என்னென்ன நாள் நம்ம படிக்கலான்ற மாதிரி நான் பிரித்து சொல்கிறேன். அதன் பிரகாரம் நீங்கள் படித்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து ஷார்ட்கட்டோட நீங்கள் படிங்க. சரி, டே 1 அதாவது இன்னையிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து அன்னை மொழியவும் தமிழ் சொல்வளம் இது வந்து இன்றைக்கி நம்ம படிச்சிடறோம். இதில் டே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்த நாளைக்கு இருட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன்கள், இது எல்லாமே சின்ன பாடம் தான். சரிங்களா? ஒருவேளை ஒரு நாள் என்னால் இன்றைக்கி படிக்க முடியல அப்படின்னா மறுநாள் அதை நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து டே 3 கேட்கிறதா என் குரல் காற்றேவா. டே 4 முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி. டே 5 விருந்து போற்றுதும் காசி காண்டம். டே 6 மலைப்படுகலாம் கோபாலபுரத்து மக்கள். இதில் என்னென்னா நான் 6th சொன்ன மாதிரி இலக்கணத்தில் வந்து நம்ம தனியாக படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ உரைநடையும் செயல் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து இலக்கணம் படிக்க போகிறோம். அடுத்து டே 8 செயற்கை நுண்ணறிவு பெருமாள் திருமொழி. டே 8 பரிபாடல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. டே 9 மொழிபெயர்ப்பு கல்வி நீதி வெண்பா. டே 10 விளையாடற் புராணம் புதிய நம்பிக்கை. டே 11 வந்து நிகழ்கலை பூத்தொடுத்தல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது 3மே அன்றைக்கி படிச்சிடும். ஏன்னா பூத்தொடுத்தல்லாம் ரொம்ப சின்னது தான், அது முத்துக்குமார பிள்ளைத்தமிழ் எல்லாமே சின்னது தான். அதனால் டே 11 அன்னைக்கு 3 பாடம். அடுத்து டே 12 கம்பராமாயணம் பாய்ச்சல். டே 13 சிற்றக்கல் ஒளி ஏற்புதிதா. அதோட மெய்கீர்த்தியும் சேர்த்து இந்த 3 பாடமே வந்து நம்ம டே 13 படிக்கிறோம். அடுத்து டே 14 சிலப்பதிகாரம் மங்கையராய் பிறப்பதற்கே. சரிங்களா? அடுத்து டே 15 சங்க இலக்கியத்தில் அறம் ஞானம், இது 2. அடுத்து டே 16 காலகணிதம் ராமானுஜர். டே 17 ஜெயகாந்தம் சித்தாளர். டே 18 வந்து தேம்பாவணி ஒருவன் இருக்கிறான். இதோட 18 நாளைக்கு மொத்தம் நமக்கு வந்து 25th அன்னைக்கு தான் நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? 25th டே, அதாவது அக்டோபர் 30 தான். நம்ம இப்போ 18th வந்து செயலும் உரைநடையும் முடிச்சிட்டோம். அடுத்தது இலக்கணத்தை இருக்கிறத மொத்தம் 9, இந்த 9 இயல்லிருந்துமே இலக்கணம் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் அந்த 18, 20 இந்த 2 நாள்லேயே முடிச்சிடுவீங்க. சரிங்களா? அதுக்கும் நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இது வந்து எதுக்காக பிரித்து வைக்கிறது, நமக்குள்ளே நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம படிக்கிறது இல்லையா?
நமக்கு ஒருத்தவங்க இன்னைய டேட் இது படிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே இன்னைய இது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளா டைம் டேபிள் போட்டு படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஜஸ்ட் நான் இந்த மாதிரி படிங்க அப்படின்னு வந்து நான் படிக்கிறத உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது மாதிரி இலக்கணத்தை சொல்லி எழுத்து, ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் படித்து முடிச்சு இந்த 20 டேஸோடு நீங்கள் முடிச்சிடுவீங்க. முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஷார்ட்கட் வீடியோஸ் இதுக்கு இடையில நான் போடுவேன். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் எதில் முக்கியமானதோ அதுக்கெலாம் நான் ஷார்ட்கட் வீடியோ போட்டுருவேன். அது மாதிரி நடத்தும்போது ஷார்ட்கட்டோடு நான் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் தனியாக வேணும், எதுக்காவது ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஷார்ட்கட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இதில் உள்ள திருக்குறளை மட்டும் விட்டுருங்க. நான் 6th அதுதான் சொன்னேன். திருக்குறளை மட்டுமே நம்ம தனி டாப்பிக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ வந்து நம்ம கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு 20 டேட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கு இடையில அந்த 4 டேஸ் இருக்குது பாருங்கள். அதாவது 21, 22, 23, 24 இந்த 4 டேஸும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க படித்ததை. ஏன்னா 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த 4 டேஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு 25th டே அதாவது அக்டோபர் 30 வந்து நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோம். அதாவது 6th நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி ஆன்லைன் வீடியோ டெஸ்ட். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.